ரெண்டாவது வாரத்தோட 3வது ரன் டே இன்னைக்கு ஓவர். நேற்று ஏன் வீடியோ போடலன்னா, நேற்று நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ராகுல் அவரோட ஜிம்முக்கு போயிட்டு நம்ம பண்ணோம். ஒரு 40 மினிட்ஸ் நம்ம பண்ணோம். 40 மினிட்ஸும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த 40 மினிட்ஸ் பண்ண ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1 மினிட் 30 செகண்டுக்கு அப்படியே சுருக்கி அந்த செட்ஸை மட்டும் போட்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து வெறும் ரன்னிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ நேற்று பேசிக்காக கொஞ்சம் பண்ணோம். வர வாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டாகி நம்ம பண்ணி போடுவோம். அதை நீங்களும் இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் டே வச்சுக்கோங்க. நான் பண்ணுறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பொறுத்தவரை ஒரு ஈஸி ரன் ஓடணும். கடைசியாக ஈஸி ரன் வந்து நம்ம டியூஸ்டே ஓடணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 பேஸுக்கு மேலே போயிடுச்சு. அதே மாதிரி ஹார்ட் ரேட் 151 இருந்தது ஆவரேஜ். ஆனால் இன்றைக்கி நம்ம 9க்குள்ளேயுமே முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஹார்ட் ரேட் 147லேயே முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக ஃபீல் ஆச்சு நீங்கள் நான் ஓடும்போது. ஆக்சுவலாக ஒரு ஓட்டுறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு ஜாகிங் மாதிரி இருந்தது வச்சுக்கோங்களேன். அதாவது இது ஒரு ஜாலி ரன் தானே, ஈஸி ரன். ஸோ நம்ம வந்து லைக் இப்படியே இருந்துடக்கூடாது. போக இந்த ஈஸி ரன்க்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைமிங் குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ஓடும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ப்ராபப்ளி ரெஸ்ட் டே. நாளன்னைக்கு அகைன் ஈஸி ரன். சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம 7K ஓட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் 3லேருந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான்குள்ளே நம்ம போயிட போகிறோம். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட்.